வணக்கம் நண்பர்களே, உயிர் நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இங்கே பாருங்கள் தூதுவளை இலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் இந்த தூதுவளை கொடி இருக்குது. இது வந்து கிரீப்பர் மாதிரிங்க, அதாவது அப்படியே படரும். இது வந்து அப்படியே கொடி மாதிரியும் வரும், நம்ம வெட்டி விட்டால் செடி மாதிரியும் வரும். பாருங்கள், பூவெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து இதிலேருந்து இந்த இலையெல்லாம் பறித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் வந்து கத்திரி வச்சு இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதில் முள் இருக்குங்கிறதுனால நான் கத்திரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இலையெல்லாம். எங்கள் தோட்டத்தில் ஒரு 2-3 இடத்துல இந்த செடி இருக்குது, அதாவது இந்த கொடி இருக்குது. ஸோ நான் வந்து அங்கங்கே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், இது இன்னொரு இடத்துல வந்திருக்கு தோட்டத்திலேயே. ஆனால் இங்கே வச்சுருக்க இந்த கொடி பாருங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே வந்து வேப்ப மரத்தில் மேலே வரைக்கும் எப்படி ஏறி இருக்கு பாருங்கள் இந்த கொடி. அதெல்லாம் இப்போதைக்கு பறிக்க முடியாது, அதனால் கீழே இருக்கிறது மட்டும் நான் பறித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ தோட்டத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம தூதுவளை இலையை பறிச்சாச்சு. இப்போ வந்து இந்த துவையல் செஞ்சுக்கலாங்க. ஆக்சுவலி என் ஹஸ்பண்டுக்கு வந்து கோல்டு இருக்குது, அதனால் நான் வந்து இந்த துவையலை ரெடி பண்ணுறேன் அவருக்காக. அப்புறம் எங்கள் தோட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி எல்லாம் மூலிகை, அப்புறம் வந்து எல்லா பூக்கள் வகைகள், பழங்கள்லாம் எங்கள் வீட்டிலையே கிடைக்கும். அந்தளவுக்கு எங்கள் மாமனார் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், சீதா காய் எல்லாம் இருக்குது. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எங்களோட தோட்டத்தை பற்றி ஃபுல்லாக வீடியோ போடுறேன். வாங்க இப்போ தூதுவளை துவையல் இல்லை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வானலில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறின பிறகு கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டுக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து கருப்புளுந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. அடுத்து 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நமக்கு நல்லா டேஸ்ட் வரும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது லைட்டாக வந்து ஆனியன் வதங்கிடுச்சு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போது நம்ம தூதுவளை இலையை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த முள்ளெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இலசாக இருக்கிற இலை அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாமல் அப்படியே அரைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அதை இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை வந்து நான் ஆற விட்டுட்டு அப்புறமா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. ஸோ இதை வந்து இப்போ ஆற விட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், சூப்பரான நம்மளோட தூதுவளை துவையல் இல்லை தூதுவளை சட்னின்னு சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி சாதத்து கூடவோ இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடனோ சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், நம்மளோட தூதுவளை துவையல் இல்லை சட்னி வந்து இப்போது நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம சளி பிடிச்சிருக்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா சளி தொல்லையிலேருந்து தீர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொண்டை கரகரப்புக்கும் இது ஒரு நல்ல மருந்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் துவையல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.